ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தாங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு தாளிப்புக்காக போட்டுக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் லைட்டாக அப்படி கலந்து கொடுங்க. அடுத்த காரத்துக்காக நான் 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுன்னா இன்னும் 2 பச்சை மிளகாவோட கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் 1 இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட் இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம அரைச்சி சேர்த்த வெங்காய தக்காளி பேஸ்ட் நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 5 முட்டை வேக வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை எல்லாத்துலேயுமே நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அடுப்பை மிதமான ஃபயரில் வச்சுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு இந்த ஆயில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த மசாலா லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை. அடுத்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு லைட்டாக இது கலந்து கொடுங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த முட்டையை இந்த குழம்புல சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இது சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.